என் பேர் சத்யபிரியா. நான் பிலாப்பூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே வீட்டில் வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு, எங்கள் வீட்டில் வந்து ஒரு 40 மாடு இருக்குது. பசு மாடு, எருமை மாடு ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. எங்களை படிக்க வச்சது எல்லாமே எங்கள் வீட்டில் மாடு வச்சு தான் பார்த்துட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. அப்பா ஒரு 10 o'clock மாடை கழட்டி எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போயிட்டு, எங்கள் பக்கத்தில் வந்து பாலாறு ரிவர் இருக்குது, அதில் தான் ஓட்டின்னு போயிட்டு மாடெல்லாம் மேய்ப்பாங்க. மாடு பில்லு போடுறது, தண்ணி காமிக்கிறது, பால் கறந்துட்டு சாணியெல்லாம் வாரி கொட்டிட்டு, அப்புறம் வீட்டோடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 o'clock திரும்ப ஸ்கூல் போகணும். நான் கல்வியாலயாவில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். கல்வியாலயா வந்து 2010 ஸ்டார்ட் பண்ணாங்க. பிலாப்பூரில் வந்து 10th போர்டு எக்ஸாமில் எல்லாரும் 100% ரிசல்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு எய்முக்காகவே அவங்க வந்து கல்வியாலயாவை ஸ்டார்ட் பண்ணாங்க. கல்வியாலயா வந்து ஐஐடி மெட்ராஸோட இணைஞ்சு டிவைஸ் இன்ஜினியரிங் லேப் கிளாஸும் 3D பிரிண்டிங் கிளாஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நானும் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்லாம் வந்து இங்கே படிச்சுட்டு போனவங்க தான் இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன மாதிரி பார்த்து இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டை வந்து இங்கே அடுத்து வர ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாடம் சொல்லி தரணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இங்கே மாணவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி வெளிச்சத்தை கொண்டு வருவது தான் வந்து என்னுடைய சந்தோஷம்.